Welcome to Top Wise. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு நம்ம வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 13 ஓட ரீசனிங் எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேவா? First question. In a class, 4 students ranked between Rahul and Srija. Srija is ranked 14th from the top while Rahul ranked 7th from the bottom. How many students are there in the class? அப்படினு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராகுலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடுவில் இருக்காங்க சொன்னாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து மேலேருந்து எப்படி சொல்கிறாங்க, ஸ்ரீஜாங்கிறவங்க மேலேருந்து 14வது இடத்துல இருக்காங்க, இப்போ ராகுலுங்கிறவங்க கீழேருந்து 7வது இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு இடப்பட்டத்தில் 4 பேர் இருக்காங்க. இவங்க ஸ்ரீஜா, இவங்க ராகுல். மொத்தத்தை ஆட் பண்ணால் எவ்வளோ, சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 18, அதோட ஒரு 17 எவ்வளோ? 15, சாரி எவ்வளோ வருது? 14, 4 எவ்வளோ? 18, 18ஓட 7 எவ்வளோ? 25. ஸோ ஓகேவா? 25 தான் ஆன்சர் கரெக்ட். மொத்தம் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த கிளாஸ் எவ்வளோனா 25. ஸோ ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The question below the consists of some statement followed by the some conclusions. In the statement consider the given statement அப்படின்னு சொல்லிட்டு சிலாஜிசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சரிங்களா? ஓகே, சம் பி ஆர் கியூ, சம் பி ஆர் டி, ஆல் டி ஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? இப்போ சம் பி ஆர் சம் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, சம் பி ஆர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பிஆர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் டிஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல் டி வந்து எல்லாமே பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது சம் பிஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிக்குள்ளே இந்த சம் பி இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் கன்க்ளூஷன் ட்ரூ. நோ பிஆர் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், சம் பிஆர் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி கியூ இது வந்து கிடையாது. சரிங்களா? நோ கியூ இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னா ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உட்பொதிக்கப்பட்ட விருப்ப உருவத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் எப்படி இருக்குது அப்படின்னு, அதுக்குள்ளே உட்பொதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்திருக்கான்னு பாருங்கள், இது கிடையாது. ஸோ பி ஆப்ஷனும் வந்து அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ இங்கே பாருங்கள், சி ஆப்ஷனை பாருங்கள், இது ஏதோ வளைவு மாதிரி மேலே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இது ஃபுல்லாக அது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒரு ஃபுல் இமேஜை பார்க்கணும். இது வந்து இதில் இருக்குது, பட் ஆனால் இது ஃபுல் இமேஜ் கிடையாது, இது வராது. ஃபுல் இமேஜை மட்டும் தனியாக வந்து அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஒரு பார்ட்டாக. ஸோ அந்த பார்ட்டு தான் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் யர் டேர்ம்ஸ் வில் யூ ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சி பி ஏ இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போகுது பாருங்கள். அப்போ ரிவர்ஸில் போகுதா? அப்போ ரிவர்ஸில் போனால் இங்கே ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குமே, டி வரும். ஓகேங்களா? ஆப்வியஸாக டி வர ஆப்ஷன் எங்கே இருக்குது? பி தான் இருக்குது. இருந்தாலும் செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? எஸ் பி. அது இங்கே ரிவர்ஸில் எப்படி வருவோமா? அதாவது எம் என் ஓ பி. ஓகேவா? கியூ ஆர் எஸ். அப்போ 2 எழுத்து விட்டு எஸ் டி யூ. இப்போ இங்கே என்ன வரும்? பி தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை செக் பண்ணிட்டு போக வேணாம், இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் இதை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 இதை வச்சு சால்வ் பண்ணாலே போதும். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டோன் அவுட் தான் கேட்டிருக்காங்க. லேப்டாப், ஃபைலு, ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன், இது 3மே எலக்ட்ரானிக்ஸு. ஸோ ஓகேங்களா? இது ஹோம் அப்ளையன்சஸில் வரும். ஸோ ஃபைல் தான் இதில் ஆர்டோன் அவுட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The 3 different positions of the same dice are shown. Find the number of the face of the opposite face 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 கிளாக் வைஸில் 4 5 2னா இங்கே 4 1 6. சரிங்களா? இப்போ 4க்கு ரிமைனிங் என்ன இது இருக்குது? 3 தான் இருக்கும். இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னா ஆப்ஷன் பி 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? in certain code language a plus b means a is a brother of b, a minus b means a is a mother of b, a into b means a is the father of b, a divide b means a is the son of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு p into q into r plus d divided by s, s minus b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. in which of the following statement is not correct?
எது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3த்துல 4த்துல 3 கரெக்டு 1 தப்பு. ஸோ அந்த தப்பை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் முதல்ல சால்வ் பண்ணிடலாம். இப்போ பிங்கிறவங்க வந்து என்ன மல்டிப்ளை சிம்பிளுக்கு பதிலாக ஃபாதர் ஆஃப் கியூ. அப்போ வந்து கியூவோட அப்பா தான் பி. சரிங்களா, இவங்க ஃபாதர். அதே போல் இங்கே மல்டிப்ளை வந்திருக்கு. அப்புறம் ஆரோட ஃபாதர் தான் கியூ. சரிங்களா, ப்ளஸ்ஸுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பிரதர். ஸோ இவங்க ப்ளஸ்ஸுங்கிறவங்க வந்து மேலே குறிக்குதுங்கிறனால நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து ஆரா டி தானே சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரதர். ஸோ அதனால் சிப்ளிங்ஸுக்கு நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், இம்ப்ளைஸ் மாதிரி ஒரு சிம்பிள். சரிங்களா, அடுத்து டிக்யூஎஸ்க்கு என்ன வரும்னு பார்ப்போமா, டிவைடுக்கு வந்து சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன் ஆஃப்னா யார், கியூ. சன் ஆஃப் எஸ். ஸோ இவங்க 2 பேரும் கப்புள்ஸாக இருப்பாங்க, இவங்க ஆப்வியஸாக ஃபீமேலாக இருப்பாங்க. சரிங்களா, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ்னா இவங்க ஒரு கப்புள்ஸ் இருந்தால் தானே இவங்க 2 பேரும் பிரதர்ஸாக இருக்க முடியும். சரிங்களா, அடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இஸ் அ மதர் ஆஃப் பி. அப்போது இவங்களுமே பிரதராக தான் இருப்பாங்க. ஸோ அது யார், பி. சரியா, அடுத்து இட்ஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஆர் இஸ் பீஸ் பிரதர். இப்போ ஆர் பியோட பிரதர் தான். பி இங்கே இருக்காங்களா, பியோட பிரதர் தான் இவங்க. சரிங்களா, ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Q இஸ் பீஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட அப்பா தான் யார், Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட அப்பா யார் இங்கே இருக்கா, Q. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. P இஸ் பீஸ் மதர்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P வந்து யாருன்னா, P வந்து பியோட அம்மாவோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து பி இங்கே இருக்கான், பியோட அம்மாவோட அப்பா. அம்மாவோடது கிடையாது, அப்பாவோட அப்பா தான் வரும். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நாட் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே. Okay, next question. The 3 person A, B, C have 2 rupee coin, 5 rupee coin and 10 rupee coin respectively. Each person have equal to the number of coins with them. They all have a total of 5, 10. What was the total number of coins which each person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 rupee காயினு, 2 rupee காயினு, அடுத்து என்னது 5 rupee காயினு, அடுத்து 10 rupee காயின். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 17 வருது. 510 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது, 30. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் contaminates of soil and water, remain in the crops and finally enter the food chain, thereby the poison to treat human beings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கேன் ஹாவ் பேட் எஃபெக்ட் ஆன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான். சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க, விவசாய உற்பத்தியில் பூச்சிக்கொல்லிகளின் அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண் மற்றும் நீர் மாசுபடுகிறது. பயிர்களில் தங்கி இறுதியாக உணவு சங்கிலியின் மூலம் நுழைந்து அதன் மூலம் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே வந்து யூகம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த யூகம் வந்து விவசாய உற்பத்தியில் பூச்சிக்கொல்லியின் அதிகப்படியான பயன்பாடுகள் மக்களுக்கு நல்லதல்ல. ஆமாம், அது நல்லதில்லை தான், இது ட்ரூவாக தான் இருக்குது. அதுவும் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வர்றதுனால இது ட்ரூ. சரிங்களா, விவசாய உற்பத்தியில் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு தண்ணீர் மீது மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஸோ வாட்டரையும் என்ன பண்ணும், கண்டாமினேட் பண்ணும், பொல்யூட் பண்ணிடும். ஸோ அதனால அதுவுமே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 2மே ட்ரூ தான். சரிங்களா, 2மே ட்ரூங்கிறனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டியில் 1 மற்றும் ஆகிய 2மே பின்பற்றினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 2மே ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many triangles are there in the following figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபிகர் இருக்குன்னு பார்த்துலாமா, 1 2 3 4 5. இங்கேயும் 1 2 3 4 5. சரிங்களா, இதோட சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க. 1ஓட 2 ஆட் பண்ணால் 3, 3ஓட +3 ஆட் பண்ணால் 6, 6ஓட ஒரு 4 ஆட் பண்ணால் 10, 10ஓட ஒரு 5 ஆட் பண்ணால் 15. சரிங்களா, 15 அப்புறம் கீழே ஒரு 15 இருக்குது, ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 30 வருது. ஆப்ஷன் டி அதான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. In a certain code language,
weights is coded as QHEICW. What is the code for ABUSES in that code language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ WEIGHS சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ஆட் ஈவன்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா, இதை ஆட் ஈவன்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூங்கிறது லாஸ்ட்டில் வரும் சரியா. அதே போல் எஸ்லேருந்து -2 என்னது, எஸ்லேருந்து -2 தான் Q, PQRS சரிங்களா. இங்கே -2 வருது சரிங்களா. இந்த டேஷ் போட்டிருக்கிறதுக்கு மட்டும் கிராஸில் -2 வரும் சரிங்களா. அடுத்து என்னவா இருக்குது ஹச்சுங்கிறது அப்படியே தான் வரும் சரிங்களா. அடுத்து இங்கே இருக்கானா, ஈலேருந்து -2 என்னவா இருக்கும், இங்கே சியாக இருக்கும் சரியா. அடுத்து என்னவா இருக்குது, ஜி இருக்கான், ஜிலேருந்து -2 என்னவா இருக்கும், EFGH, அப்போ இ தான் இங்கே இருக்கும் சரியா. அதே போல் ஐ என்னவா இருக்கும், ஐ இங்கே வந்துடும் சரியா. இப்போ டேஷ் போட்டிருக்கிறதுக்கு மட்டும் கிராஸ் ஆகி எல்லாம் வருது. ஸோ அதுக்கு டேஷ் போட்டிருக்கிறதுக்கு மட்டும் நான் -2 ஈவன் நம்பருக்குனால அது -2 ஆயிக்குது. ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபியூசஸ்க்கு போகும்போது ABUSES சரிங்களா. ஈவன் நம்பருக்கு ஒரு டேஷை போட்டுடுறேன் சரிங்களா. ஈவன் நம்பருக்கு டேஷ் போட்டால் லாஸ்ட்டாக வந்து என்னது ஏ, அப்போ ஏல முடிகிற ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு பாருங்க, பி வராது சரிங்களா. அடுத்து எஸ்லேருந்து என்னது -2Q சரியா. அடுத்து ஈக்கு அடுத்து இ வந்து இங்கே தான் வரும், அப்போ QEங்கிற நம்ம அதுலேயுமே 3 ஆப்ஷன்லேயுமே QE தான் வருது சரியா. அடுத்து பிலேருந்து -2 என்னவா இருக்கும், இஜெட். ஸோ இசட்டுங்கிறத ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இசட் ஏன்னு முடியுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. இந்த லாங்குவேஜ் படி தான் கரெக்டாக வருது, இந்த கோட் லாங்குவேஜ் தான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் டிவைட், டிவைட் மீன்ஸ் மல்டிப்ளை அண்ட் மல்டிப்ளை மீன்ஸ் ப்ளஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் will be the value of the expression அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க, 117. அப்போ மைனஸ் மீன்ஸ் டிவைட் 13. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிவைட் மீன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டிவைட் மீன்ஸ் மல்டிப்ளை சொல்லியிருக்காங்களா 16. அப்போ ப்ளஸ் மீன்ஸ் என்னதுன்னா மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க 24. அப்போது மல்டிப்ளை மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை மீன்ஸ் ப்ளஸ் 26 சரிங்களா. இது கேன்சல் பண்ண எவ்வளோ வருது, 9 into 16 எவ்வளோ, 654, 9, 10, 11, 12, 11 ஓகேவா. 115 சரியா. சாரி இங்கே 6 இருக்கா, அப்போது 9 into 6 எவ்வளோ 54 minus 24 plus 26 சரிங்களா. 26 54 ஆட் பண்ண எவ்வளோ வருது 10, இங்கே 80. அப்போ 80 minus 24 எவ்வளோ வருது 56. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், 8 people A, B, C, D, E, F, G and H are living in a building having 8 floors but not necessarily in the same order. The bottommost floor in number is 1 to topmost floor 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழேருந்து 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா E lives 5 floors above B who lives even numbered floor. அப்போ B வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தால் தான் above 5லாம் இருப்பான். 1 2 3 4 5 இது வேலிடாக இருக்குது. ஸோ இதே நம்ம ஃபிக்ஸாக வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்து B is not adjacent to F and D. அப்போ வந்து F இங்கேயும் வராது, D இங்கேயும் வராது, DF இங்கே வராது. 1வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் FDங்கிறது வராது சரியா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, D lives a prime number floor. prime நம்பர்னா என்ன, 2 இடத்துல வந்துருச்சு. ஸோ 2வது வருமே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அங்கே பி உட்காந்துட்டான். ஸோ அதனால் போட தேவையில்லை. அப்போது 3 5 இப்போ 7வது இடத்துல இ வச்சுட்டோம். ஸோ அதனால் 3வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் தான் டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து ஜி லைவ்ஸ் above A and below C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ்ஸ் ஆன் த ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜி லைவ்ஸ் ஆன் தி ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, எது ப்ரைம் நம்பரில் அமருது, டிங்கிறவன் தான் ப்ரைம் நம்பரில் உட்காடுறான் சரிங்களா. ஓகே இப்போது டிங்கிறவன் ப்ரைம் நம்பரில் உட்காரலான்னு சொல்லியாச்சு. there are 2 floors between F and D. அப்போ எஃப்பும் டிக்கும் நடுவில் 2 ஃப்ளோர் இருக்கும்னா இவன் டி இங்கே உட்காந்து இருந்தால் தான் 1 2 எஃப் இந்த இடத்துல உட்காருவானா சரிங்களா. ஸோ இது நமக்கு பொருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து ஜி லைவ்ஸ்
above A but below C அப்படின்னு சொல்லுங்க. அப்போ G வந்து இங்கே இருந்தால் தான் ஏவுக்கு மேலேயும் சி வந்து கீழே இங்கே போட்டுக்கலாமா, சிக்கு கீழே. ஸோ இதுவுமே நமக்கு பொறுத்து. ரிமைனிங் என்ன இருக்குது, ஹச் இங்கே போட்டுக்கிட்டோம்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு many people are living above ஹச் அப்படின்னு கேட்குறாங்களா. ஹச்சுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 பேர் இருக்காங்க. 7ங்கிற ஆப்ஷனில் இருக்கா, மோர் தென் 4 தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் இருந்து சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 அப்படியே டபுள் ஆகிட்டு போகுது பாருங்கள். 3 6, அதுக்கப்புறம் 3 3 ஆட் ஆகிட்டு போகுது 3, அதுக்கப்புறம் 3 ஒரு 12, அப்புறம் 3 இங்கே என்னவா இருக்கும் 18 இருக்கும். ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்லையும் 18 தான் இருக்குது. சரிங்களா. அடுத்து ஏவுக்கு அடுத்து எல்லாத்துலேயுமே Q தான் இருக்குது. சரியா. அடுத்து நம்ம இதை மட்டும் லாஸ்ட் இல்லை செகண்ட் லெட்டரில் உள்ளது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3, அடுத்து என்ன இருக்குது 6 மாதிரி இருக்குது, 6 வந்து 12 மாதிரி இருக்குது, 12 24 மாதிரி இருக்குது, 48 வந்து 96 மாதிரி இருக்கும். அப்படியே டபுள் ஆகிருக்கு. சரியா. இப்போ லாஸ்ட்லேருந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பியா இ பி சி டி இ 2 ஸ்பேஸ் விழுந்திருக்கு. இயா எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ. சரியா. இங்கேயும் கியூ தான் வரும். ஸோ 18 Q 96 Q. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question. How many such pair of letters there in the word Republican அப்படின்னு சொல்லிட்டு இந்த both forward and backward direction which have many letters between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. word as there in the English alphabetical order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. forward backward அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ரிபப்ளிஷியன் என்ற வார்த்தையில் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கிய திசைகளில் எத்தனை இணை எழுத்துக்கள் ஆங்கில அகரவரிசைப்படி உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிபப்ளிஷியன் எழுதிக்கலாமா, எப்படி எழுதலாம், சரிங்களா. இப்போ என்ன வந்திருக்கு ஆர் யூ, இது வந்து ஃபார்வர்டில் வந்திருக்கு. சரியா. அடுத்து பி இங்கே இருக்கானா, பிஆர்பி. சரியா. இது பேக்வேர்டில் வந்திருக்கு. சரியா. அதே போல் இங்கே பிஇன்னு இருக்கு பாருங்கள். ஸோ பிஇங்கிறது வந்து இதுவும் பேக்வேர்டில் வந்திருக்கு. அப்போ ஒரு ஃபார்வேர்டு 2 பேக்வேர்டு. சரிங்களா. அப்போ வந்து மொத்தம் 3 இணை எழுத்துக்கள். சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. சரிங்களா. Okay, next question. Statement: a man must wise to be a good warangler. Good waranglers are talkative and boring. Conclusion: all the wise persons are boring. All the wise persons are good waranglers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நல்ல சண்டைக்காரனாக இருக்க புத்திசாலியாக இருக்க வேண்டும். நல்ல சண்டைக்காரர்கள் பேசக்கூடியவர்கள் மற்றும் சலிப்பை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முடிவுகளில் எல்லா புத்திசாலிகளும் சலிப்பானவர்களாக இருக்கிறார்கள். ஸோ எல்லா புத்திசாலியுமே சலிப்பானவர்கள்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் நல்ல சண்டைக்காரனாக இருக்க புத்திசாலி இருக்கணும். ஒரு ஃபைட் பண்ணுற பர்சனாக இருக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் புத்திசாலி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா புத்திசாலியும் சலிப்பானவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுவே ஏற்றுக்க முடியாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ட்ரூ கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், புத்திசாலிகள் அனைவரும் நல்ல சண்டைக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா புத்திசாலிகளும் சண்டைக்காரர்கள்னு சொல்லலை. ஒரு மனிதன் நல்ல சண்டைக்காரனாக இருக்க புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். நல்ல சண்டைக்காரர்கள் பேசக்கூடியவர்கள் மற்றும் சலிப்பை ஏற்படுத்துவார்கள் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுவுமே படித்து பார்க்கக்குள்ள வேலிடாக இல்லை. ரெண்டுமே வந்து என்னது ஃபால்ஸ் தான். ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், நெய்தர் 1 nor 2 ஃபாலோ அப்படின்னு இருக்கும். சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த கிவன் ஈக்குவேஷன் அண்ட் டிசைட் which of the following statement is sufficient of the question சொல்லிருக்காங்க. how long x will take build the wall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 daysல ஒரு வாலை கட்டி முடிக்கிறாங்க, ஒரு சுவரை. அதே போல் எக்ஸ் 5 days more than y build the wall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒய்யை விட அதிகமாக இவன் வந்து எக்ஸ் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஒரு வேலையை அப்போ 1/x +
1/x + 5 எவ்வளோ வருது 1/8 டேஸில் முடிக்கிறான். ஸோ இது என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுற போது இது ரெண்டுமே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து போத் 1 and 2 சஃபிஷியன்ட் ஆஃப் த கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். சரியா? Okay, next question. There are 8 people sitting in a circle facing center A, B, C, D, E, F, G and H. A is sitting together immediate right of G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா ஒரு 8 பேர் வந்து ஒரு சர்க்கிளில் இருக்காங்க. ஒரு 8 பேர். ஸோ 8 பேர் இருக்காங்களா? 1 2 3 4 1 2 3 4 8 பேர் இருக்காங்க. சரியா? A is sitting immediate right of G. அதாவது ஜிக்கு இமீடியட் ரைட்டில் யார் இருக்கா? ஏ இருக்காங்க. சரியா? இப்படி வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. சரிங்களா? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ யார் இருக்கா? இ இங்கே இருப்பாங்க. ஏ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. சரியா? செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ இஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டு த ரைட் வந்து என்னது? செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ இஸ் சி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரைட்டு செகண்ட் ரைட்டு இங்கே தான் சி இருப்பான். சரியா? டி இஸ் sitting to the immediate left of C. D is immediate left of C na inge D வருவான். சரியா? F is sitting immediate left of G. Immediate left இங்க இருப்பான், F இங்க வருவான். சரியா? அடுத்து என்ன இருக்கு? அடுத்து F is sitting immediate left of G ன்னு சொல்லியாச்சு. அடுத்து H is the immediate neighbor of F and B. So H வந்து immediate neighbor of F, இங்க ரிமைனிங் இருக்கிறது B தான். So B இங்க வருவான். சரி, கொஸ்டின்ல என்ன தெரியும்? Who is sitting immediate right of B? அப்போ பிக்கு உடனடி அருகில் இருப்பது யாரு? பிக்கு இமீடியட் ரைட் யார் இருக்கா? இங்கே ஹச் இருக்கான். சரியா? ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஹச் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the figure from the among the given option that can replace the question mark in the following series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இமேஜ் பாருங்கள் இப்படி இருக்கா? அடுத்த டயக்ராமில் எங்கே வந்து என்னவா மாதிரி இருக்குது? இப்படி மாறி இருக்குது. திரும்ப என்னவா மாதிரி இருக்குது? அந்த டயக்ராம் இப்படி மாறி இருக்குது. அப்போது ஆப்வியஸாக இது எப்படி மாதிரி இருக்கும்? இங்கே மாறுறது திரும்ப இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஏல கிடையாது, பிலையும் கிடையாது, சிலையும் கிடையாது, இங்கே பாருங்கள் டியில் இருக்குது. ஸோ ஓகேவா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பொலிட்டீஷியன் மேரி ஒன்லி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஓகேவா? அதாவது அரசியல்வாதிகள் வந்து அழகான பெண்களை மட்டும் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து பியூட்டிஃபுல் கேர்ள். சரிங்களா? அதே போல் கன்க்ளூஷன், ஒய் எக்ஸ் வில் மேரி பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து பொலிட்டீஷியனை கல்யாணம் பண்ணி, இப்போ பொலிட்டீஷியன் இருக்காங்கன்னா எக்ஸ் வந்து கல்யாணம், சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணிக்காதவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? எக்ஸ் இஸ் ஓன்ட் மேரி பொலிட்டீஷியன். சரிங்களா? ஸோ ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணாமலேயும் இருக்கலாம். சரிங்களா? அது எய்தர் 1 or 2. ஸோ அதனால் பண்ணலாம். 100% வந்து ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, 100% வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் என்னவா இருக்கலாம்? எய்தர் 1 or 2 follows. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? Okay, next question. Select the correct combination of the mathematical signs, sequentially replace the signs, balance the equation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக டிவைட் ஆகிறத பார்க்கணும். இப்போ 120 15 கம்பேர் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான். ஸோ டிவைட் சிம்பிள் இங்கே வந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணுறது ஏதோ ஒன்று பி எடுத்துக்கலாம், ஏவை எடுத்துக்கலாம், டியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது அப்படி பண்ணக்குள்ள மல்டிப்ளை சிம்பிள் வருது பாருங்கள். இங்கே மைனஸ் வருமானு பாருங்கள். இங்கே மல்டிப்ளை வந்தால் தான் எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை ஓரளவு கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா இந்த பெரிய நம்பர் என்னவாக இருக்கணும்? எனக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால கடைசியில் என்ன இருக்குது? நான் இங்கே ஈக்குவல் டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் அசம்ஷன் படி எடுக்கக்குள்ள, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் 120 டிவைடட் பை 15. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 8 வருதா? ஸோ 8 × 9. சரிங்களா? இங்கே மல்டிப்ளேஷன் போட்டுக்கிட்டேன். சரியா? அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே என்ன டி ஆப்ஷன் எடுத்துப்போமா?
டி ஆப்ஷன் எடுத்துப்போமா, ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ரூட் எடுத்தால் என்ன வருது, 3 வருது. சரியா, அடுத்து என்ன, மல்டிப்ளை 17. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, -28 ஈக்குவல் டு 95. ஸோ இதை வச்சு வருதான்னு பார்ப்போம் பாருங்கள். ஸோ 8 8s are 64, 9 8s are எத்தனை, 72 ப்ளஸ் இங்கே என்ன வந்திருக்கு, 7 3s are 21, 3 4 5 51. சரிங்களா, -28. ஸோ 72வும் 51ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 3, இங்கே எவ்வளோ வருது, 12 வருது, மைனஸ் எவ்வளோ, 28. சரியா, 13ல் 8 போச்சுன்னா இங்கே 5. ஸோ அதே போல் இங்கே 2 போச்சுன்னா எவ்வளோ வருது, இங்கே என்ன வருது, 28. அப்போ வந்து பாருங்கள் 51ல் இங்கேயே கேன்சல் பண்ணலாமா, இங்கே 28 போச்சுன்னா எவ்வளோ, 22 23 இங்கே வந்து 72வா ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 5. இங்கே என்ன வருது, 95. சரியா, இதை விட்டுருங்க, 95. ஸோ ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள். ஸோ 95 எனக்கு இங்கே ஈக்குவல் டு போட எனக்கு சூட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகணும். அப்படி இல்லை இங்கே 120 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிவைட் போட்டு இங்கே மல்டிப்ளை போயிட்டு இங்கே வந்து ஒரு நம்பர், ஸோ இங்கே 3 இருக்குன்னா இங்கே ஒரு நம்பர் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி சூட் ஆனால் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. 7 boxes A, B, C, D, E, F, G are kept in the stack from the bottom to top. சரி ஓகேங்களா, பாட்டம் டு டாப்னா கீழே தான் 1 2 3 4 5 6 7 பாக்ஸ். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா B box D is kept above box E but below F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கு மேலே டி, அப்புறம் பிலோவில் வந்து எஃப். ஸோ ஓகேவா, அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா G is even numbered position not a top position. அப்போ வந்து டாப் பொசிஷனில் இங்கே கிடையாது, அப்போ டாப் பொசிஷனில் G கிடையாது, இங்கே வந்து ஈவன் நம்பரில் இருக்கணும். அப்போ ஈவன் நம்பரில் இருக்கணும்னா இது மூணுமே ஒன்றா வரணும்னா ஈவன் நம்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 6, இங்கே தான் G வரணும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லுங்க, B is kept immediately below G அப்படிங்க. அப்போ வந்து B வந்து immediately below G, அப்போ வந்து B box B is kept immediately below G. அப்போ Gக்கு கீழே தான் B வருவான். அது ஒரு இமீடியட் அப்படிங்கும்போது இது மூணுமே சேர்ந்து வந்தால் அதே போல் இங்கே வந்து இங்கே பாருங்கள் F D E இங்கே அப்ராக்சிமேட்டாக போட்டு பார்க்குறேன். இப்போ ஈவன் நம்பர் ஃப்ளோர்னால் இங்கே G அப்படிங்கும்போது வராது. ஸோ இங்கே வந்து பார்க்க இங்கே G போட்டு பார்க்கலாம், இல்லை இங்கே போட்டு பார்க்கலாம், இங்கே G போடலாம், இல்லை இங்கே B போடலாம். சரிங்களா, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் A is kept immediately above C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் A is kept immediately above C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Cக்கு மேலே A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, above A, பாக்ஸ் A is kept immediately above box C அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, which is neither பாட்டம் நார் ப்ரைம் நம்பர் பொசிஷன். அப்போ வந்து நெய்தர் நார் வந்து பாட்டமாகவும் இருக்கக்கூட ப்ரைம் நம்பராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. சாரி, இங்கே என்ன 4 இருக்குது, இங்கே ப்ரைம் நம்பர் கிடையாது. பாக்ஸ் டி இஸ் கெப்ட் ப்ரைம் நம்பர்டு பொசிஷன். அப்போ டி வந்து ப்ரைம் நம்பர்ட இருக்கான்னு பாருங்கள். ப்ரைம் நம்பருங்கிறது வந்து டி இங்கே கிடையாது. டி வந்து எந்த இடத்துக்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு ஈவன் நம்பரில் இருக்குது. சரிங்களா, அது வந்து ப்ரைம் நம்பரில் கிடையாது. ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம வரைஞ்சது தப்பு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், எஃப் இங்கே இருக்கட்டும், இங்கே வந்து G B. சரியா, இப்போ இது ஈவன் நம்பர் பொசிஷனுக்குனால எஃப் ஏ, இங்கே டி போட்டு பார்க்கலாமா, டி சிஇ. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ படித்து பாருங்கள். இப்போ வந்து ஏங்கிறது எங்கே இருக்குன்னா ஏ இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் பாக்ஸ் சி அப்படின்னு சொல்லி இமீடியட்லி இங்கே கிடையாது. ஸோ அபோவ் சியில் தான் இருக்கும். சரிங்களா, இமீடியட் பதிலாக அபோவ் சி. சரிங்களா, இப்போது நெய்தர் பாக்ஸ் அபோவ் சி நெய்தர் கெப்ட் த பாட்டம் நார் ப்ரைம் நம்பர் பொசிஷன். அப்போ இது எல்லாமே ப்ரைம் நம்பரில் இருக்கா, இது ஏ ப்ரைம் நம்பரில் கிடையாது, ஏங்கிறது 6th இருக்குது. சரிங்களா, அது ப்ரைம் நம்பரில், அது ஒரு நான் ப்ரைம் நம்பர். மற்றதெல்லாம் ப்ரைம் நம்பரில் என்ன இருக்குது, இப்போ டிங்கிறது ப்ரைம் நம்பரில் இருக்கா, இது வந்து 5வது இடத்துல இருக்குது. இப்போ டி வந்து ப்ரைம் நம்பரில் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் கெப்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாப் மோஸ்ட் பொசிஷனாக 1 2 3 4 5 6 7. அப்போ யார் இருக்கா, எஃப் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாம், எஃப் இருக்கான்னு பாருங்கள்.
ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டி எஃப். சரிங்களா, ஆப்ஷன் டி எஃப். எஃப் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் வில் அட்ரஸ் த பீப்புள் 10 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ரெக்வஸ்ட் டு டேக் யுவர் சீட்ஸ் பிஃபோர் 10 AM. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து என்னது, அதாவது அவரோட டிபேட் ஆரம்பிக்கிறாரு, அது வந்து 10 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மலாம் போய் வந்து 10 மணிக்கு முன்னாடியே போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து கன்க்ளூஷன் பார்ப்போம். சார் அசம்ஷன்ஸ். அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் people are not on their seat before 10 AM function will not start அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க, காலை 10 மணிக்கு முன் மக்கள் இருக்கையில் இல்லை என்றால் விழா தொடங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படின்லாம் கிடையாது, மக்கள் வரலனாலுமே ஷெட்யூல் போட்டபடி விழா நடந்து தான் ஆகும். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, the function will start scheduled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஷெட்யூல் போட்டபடி கண்டிப்பாக அது 10 மணிக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, அந்த ஷெட்யூல் படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மக்கள் வரலன்னா பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வரலனாலுமே சில கூட்டங்கள் கட்சி அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே நடக்கும் தான் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து செகண்ட் ஒன்லி தான் வேலிடாக இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலுமே ஷெட்யூல் போட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி அசம்ஷன் 2 அனுமானங்கள் 2 மற்றும் சரி. சரிங்களா, சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 60, 291, 485, 642, 762 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது 60, 291, அடுத்து என்னது 485, அடுத்து 642, இங்கே என்னது 762வா. ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, இங்கே ஒரு 60 போச்சுன்னா எவ்வளோ வருது, 1, 3, 231. சரிங்களா, இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் எடுங்க, இங்கே வந்து எவ்வளோ ஆகுது பாருங்கள், 11ல் 5ல் 1 போச்சுன்னா 4, 18ல் 9, அடுத்து 4ல் 3ல் 2 போச்சுன்னா எவ்வளோ 1. சரிங்களா, அடுத்து வாங்க, அடுத்து 642, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 485, 12ல் 5 போச்சுன்னா 7, இங்கே என்ன 13ஆ, 13ல் 8 போச்சுன்னா எவ்வளோ 5, இங்கே எவ்வளோ 5ல் 1 போச்சுன்னா 157. சரிங்களா, இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அடுத்து 0, அடுத்து 2, இங்கே என்னவா இருக்குது 1 இருக்குது, இப்போ 120. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே ஒன்று 6 இருக்குது, 6, இங்கே ஒரு 7, 37 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ வருது பாருங்கள், இங்கே ஒரு 194, இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் ஒரு 37 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் இங்கேயும் ஒரு 37 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 37 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 37 ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அதை அங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. -37 பண்ணால் 120ல் -37 பண்ணால் எவ்வளோ ஆகுது, இங்கே 383 வருதா. இந்த 83யை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருது, 762ஓட 5, 14, 845 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், the given figure how many teachers neither married nor concentrative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன, அந்த டீச்சர் வந்து கான்சன்ட்ரேட்டிவாகவும் இருக்கக்கூடாது, என்ன சொல்லியிருக்காங்க, மேரிடாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாதது என்ன இருக்குது, 10 தான் இருக்குது. ஆப்ஷனில் எது இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. 8 teachers P, X, Q, Z, R, B, C and S are sitting around a square table facing a center. 4 of them seating corners while 4 are there seating exact center of the sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்குன்னா, ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கா, 4 பேர் வந்து கார்னரில் உட்காந்துருக்காங்க, பாக்கி உள்ளவங்க எல்லாருமே சென்டரில் உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன, Q is sitting exactly between R and S. C and S are
sorry, C and S are diagonally opposite to each other. So diagonally opposite to each other na, so என்ன சொல்றாங்க, C இங்க போட்டுக்கிறேன் approximately, இங்க S போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ முன்னாடி உள்ளது பாருங்க, Q is sitting exactly between R and S. அப்போ வந்து R க்கும் S க்கும் நடுவுல யார் இருக்கா? இங்க R வச்சுக்கலாம், இங்க யார் இருப்பா? Q இருக்கான் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, X is sitting exactly between B and S. இப்போ B க்கும் S க்கும் நடுவுல யார் இருக்கா? X இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வேலிடாக இருக்குது. அடுத்து C is sitting exactly between P and Z. ஸோ P and Zனா இங்கே P வரலாம் அல்லது இங்கே Z வரலாம். சரியா? அதே போல் who is, அதே சொல்லுங்க, R is sitting immediately right of Z. அதே போல் Rக்கு immediate ரைட்டில் யார் இருக்கா? Z இருக்கான். ஸோ இதுவுமே வரைஞ்சாச்சு நம்ம. இப்போ என்ன, who is sitting immediately right of C. அதாவது Cக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்கானா? Z இருக்கான். ஸோ அதனால் ஆப்ஷன் இசட்ங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இசட் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 21st February 2005 was Sunday, then what will be the day of 21st February 2007 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்ல லீப் இயரா நான் லீப் இயரான்னு பாருங்கள். 2005 ஒரு நார்மல் இயர், நார்மல் இயரா. ஸோ அதனால் அப்போ வந்து சண்டேனா 2006 வந்து மண்டேவாக இருக்கும், 2007 அதே நாள் என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 182ங்கிறது வந்து 79, இங்கே வந்து 378 அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, என்னத்தை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் ஏதோ ஒரு நம்பரை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ணி பார்த்தா 200, 250 அந்த மாதிரி தான் வரும். இப்போ 2 இந்த ரிவர்ஸில் போய் பார்க்கலாமா? 281 இங்கே வந்து அந்த 97 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 8 8 16, இது ஒரு 17, 378. ஸோ இது எனக்கு வேலிட் ஆகுது. ஸோ அதே போல் அந்த இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் பண்ணி பார்க்கலாமா? 5 4 3 அதோட ஒரு 61 பண்ணால் எவ்வளோ வருது? 4 10 604. ஸோ அதுவுமே எனக்கு வேலிடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை பண்ணி பார்க்கலாமா? 79. ஸோ அதனால் 97 மாறுமா அது? ஸோ ரிவர்ஸில் எழுதிக்கலாம் 97. அடுத்து 81, இங்கே என்ன இருக்குது? 9 9 8 8 17, அப்போ 179. ஸோ 179 வருதான்னு பாருங்கள். சாரி 178, 7 ஒன்று ஆட் பண்ணால் 8 தானே வருது. ஸோ வந்து 178, ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Jain started from a point A and walked 50 meters towards south, and he turned left and walked 20 meters. He then turned right and walked 15 meters. He again turned right and walked 20 meters to reach a point B. How far in which direction the point B from a point A அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஜெயந்த்ங்கிறவன் என்ன பண்ணுறான்? பாயிண்ட் ஏலேருந்து 15 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறான். இப்போ 15 மீட்டர் தெற்கு நோக்கினா ஜெயந்த் இங்கே இருக்கானா? இது பாயிண்ட் ஏ, 15 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறான். சரியா? அதே போல் என்ன பண்ணியிருக்கான்? ஹீ டேர்ன்டு லெஃப்ட்னா இப்படி வந்தால் இதானே அவனுக்கு லெஃப்ட்டு. ஸோ அதனால் லெஃப்ட் எவ்வளோ எடுத்து லெஃப்ட் எடுத்து ஒரு 20 மீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஒரு ரைட் எடுத்து ஒரு 15 மீட்டர் நடக்கிறான். ரைட் எடுத்து ஒரு 15 மீட்டர் நடக்கிறான். திரும்ப என்ன பண்ணுறான்? ஹி அகைன் டேர்ன்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மீட்டர் எடுக்கிறான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அப்புறம் வந்து ரீச் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு ஃபேர் இன் விச் டைரக்ஷன் த பாயிண்ட் பி ஃப்ரம் த பாயிண்ட் ஏ. இப்போ 15 பி ஃப்ரம் பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கும் போது பி இங்கேருந்து எத்தனாவது இருக்குது? நார்த்தில் இருக்குது. சரியா? நார்த்தில் இருக்கா? சரி, என்னது என்ன சொல்லியிருக்காங்க? பி என்ற புள்ளி எவ்வளோ தூரம் மற்றும் இருக்குது? ஏயிலிருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஏ தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயிலிருந்து பி எந்த இடத்துல இருக்குன்னா மொத்தம் என்ன 30 மீட்டர் இருக்கா? அப்போ 30 மீட்டர்னா இந்த டைரக்ஷன் தான் வருது. அப்போ ஏயிலிருந்து பி தானே சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏயிலிருந்து பி இந்த டைரக்ஷன் என்னது? சவுத்து. அப்போ தெற்கு நோக்கி இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஒரு மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. என் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிறது எப்படி வரும்? இப்படி வருமா? அடுத்து என்னங்கிறது இப்படி வரும்.
என்னங்கிறது இப்படி வருமா? ஸோ அடுத்து என்ன இருக்கும்? ஏ இப்படி வந்தால் என் வந்து அதே மாதிரி தான் வரும் சரியா? அடுத்து டியும் இப்படி தான் வரும். டபிள்யூங்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஒரு தலைகீழாக இருக்குமா? ஒரு எம் மாதிரி வந்திருக்குமா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்குது? அதே எம் வந்து டபிள்யூ மாதிரி வந்திருக்கும். ஸோ ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதி பார்க்கும்போது என்னங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு யூ மாதிரி இப்படி வந்திருக்கும். ஸோ ஓகேவா? அதே போல் என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் பி தான் எனக்கு சூட் ஆகுது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ.